friends, welcome back to AG Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே வெளியில போலாம். ரொம்ப போர் அடிக்குது எனக்கு எங்க அம்மாக்கும். அதனால இன்னொன்னு வந்து வைஃபை வேற வீட்ல வேலை செய்யல. இல்லன்னா நாங்க ஏதாவது படமாவது பார்த்துட்டு இருப்போம். சோ ஒரு வேலையும் இல்லை. இன்னைக்கு எங்கயாவது தயவு செய்து சுத்த போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கிளம்பிட்டோம். சோ இன்னைக்கு இந்த மாதிரி வீடியோஸ் தான் வந்து எங்க போறோம் என்ன பண்ண போறோம் எதுவுமே எங்களுக்கு வாங்க வெளில போலாம் அவுத்துட்டு மாதிரி எல்லாரும் வெளில போறோம். போனா தான் நமக்கு வந்து தெரியும் எங்க போலாம் அப்படின்ற பிளான் போகும்போது தான் பிளான் பண்ணோம். ஸோ வந்து இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா என் மூக்குத்தி எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. காது வந்து அது குத்த மாட்டேன், அதான் சும்மா அது இருந்தது. இது வந்து ஞாபகம் இருக்கா எப்போ வாங்கினோம்? அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு பாரு, அதை காட்டு ஒழுங்கா. செம்மையா இருக்குல்ல, இது சூப்பரா இருக்கு. இது வந்து நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இதெல்லாம் வாங்கி ஒரு குட்டி டப்பால போட்டு வச்சிருந்தேன். அது இப்பதான் யூஸ் ஆகுது. தேடி கண்டுபிடிச்சு எடுத்தேன். சும்மா இந்த ட்ரெஸ்ஸுக்காக நம்ம போட்டு பார்க்கலாமே, இந்த மாதிரி ஸ்டைல் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு நான் ஸ்டைல் பண்ணேன். ஸோ எனக்கு மூக்குத்தி எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற கமெண்ட்ஸ் வச்சுதான் நான் நிஜமாலே மூக்குத்தி குத்தலாமா இல்லை இப்படி வாங்கி சும்மா மார்க்கெட் சுத்தலாமா அப்படின்றத பிளான் பண்ணுவேன். ஸோ வந்து இன்னைக்கு இந்த மாதிரி வீடியோஸ் தான் பார்க்க போறீங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கெல்லாம் போகலாம், என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபேமிலி டேட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். அது என்ன ஸ்பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா கதிபாரா பீச். ஆஸ் யூஷுவல் இந்த டேட்டிங் ஸ்பாட்டில் தான் நாங்கள் எல்லாருமே மீட் பண்ணுவோம். எதுக்காக மெயின் வந்தோம்னா லக்கிக்கு வாங்கின பொம்மை கொடுக்கறதுக்கு. லக்கிக்கு வாங்கின பொம்மையை வந்து கொடுக்குறோம், நம்ம கையில் ஒப்படைச்சிடணும், இல்லைன்னா அவளை தான் நான். ஓகே, ஸோ அதுதான் வந்திருக்கோம். ஏதோ ஒரு முக்கில் வந்து நம்ம கார் நிறுத்திட்டு அந்த முக்குக்கு வரைக்கும் நடக்கணுமாமே. எந்த முக்கு வரைக்கும்? இப்போ அந்த முக்கில் தான் நடந்து போகணுமாமே. ஆமா, பின்ன நடக்கணும் தான். என்ன இது ஷார்ட்கட்ல அப்படியே எகிரி வச்சு போயிடலாம்பா. போக முடியாதாமே, பாரு அப்படி இப்படி நீட்டி நிக்குது. அதான் அதை நேக்கா நீங்க தாண்டணும், அதுதான் விஷயமே. நீ தாண்டிடுவியா? தாண்ட மாட்டேன். ஓமனை கொண்டை எங்க காணோம்? ஓமனை கொண்டை காணோம். என்னது இந்த அட்டைக்கு ஏத்த மாதிரி பேக் பண்ணிருக்கேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா மூக்குல குத்திட்டானே நல்ல வேலை இல்ல. ஓகே, நல்லா தான் இருக்கு. அம்மே சித்தி உனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்துக்கிறேன். சாரி சித்தப்பா தான். அச்சச்சோ, ஏய் தேங்க் யூ. போனோனே லாக் பண்ணியா? சித்தப்பா கட் பண்ணிடு. சித்தப்பா சோ ஸ்வீட். அவங்க தேடுது. அப்புறம் பார்க்கலாம். சித்தப்பா வாங்க சொல்லி கூப்பிடு, அப்பதான் வருவாங்க. வராங்க, ஃப்ரைடே வராங்க. இல்லம்மா இப்ப வரல, வராங்க. வருவாங்க. ஓகேவா? தேங்க்ஸ்ப்பா, தேங்க்யூ. என்னடா காது ஃபுல்லா இன்னும் பண்ணிட்டுக்கிற? இதுதான் என்ன பவரே முறை வசூல் பண்ணிட்டுக்கிறாங்க. ஏன்டா இப்பெல்லாம் பண்ண என்னாச்சு? சும்மா இது தானே அது. ஆனா ஏன் இவ்வளோ அழகா இருக்கிற முகத்தை கெடுத்துக்காத. ஏன் நல்லா தான் இருக்குது இது. நல்லா அழகா இருக்கிற முகத்தை கெடுத்துக்காத. நிறைய மூக்குனா உங்களுக்கு ரொம்ப சின்ன இல்ல. இது மாதிரி கூட நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இந்த அட்டை இருக்கு, எல்லாருக்கும் நல்லா என்னடா உண்மையில குறி இருக்கா? என்ன சைலண்டா இருக்கு லக்கி? கையில் பாருங்க. ஓகே ஓகே. சரி, சாப்பிட்டு என்ன பண்ணலாம்? என்ன சாப்பிடலாம்? ஏதாவது போடுங்க, வயிற்றுக்கு பசி எடுக்க. இப்போ ஏதாவது வாங்கிட்டு வாங்க. சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு. நான் இன்னைக்கு வந்து டிஃப்ரெண்டா சாப்பிடுவேன். எப்படி நான் சாப்பிடுற வேடிக்கை? ஆமா, அதுதான் டிஃப்ரெண்ட். இரு சிக்கன் நூடுல்ஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சொல்லியாச்சு, காம்போ பேக்கு இதுவும் சொல்லியாச்சு, பிரியாணியும் சொல்லியாச்சு. நீ என்ன சொன்ன? பெப்பர் பாபிக்யூவும் சொல்லியாச்சு. இப்போ இது இல்லாம உனக்கு என்ன டிஃப்ரெண்டா வேணும்? குருவி மிட்டாய், சவுரொட்டி, குருவி மிட்டாய், சரி போய் தேடு போ. பாப்பா கடிச்சிச்சா? ஜூஸ்னா பன்னீர் சோடா இருக்குது, ரோஸ் மில்க் இருக்குது. அவள் தான் முடிஞ்சு போச்சு. கடல்லே சிட்டி வந்த மாதிரி கடை இல்லையா? இந்த மேப்போ ஹேக்கோ சைனீஸ்ல என்ன வாங்க போற?
எப்படி டைம் பாஸ் பண்ணுது பத்தியா இது? கடைசி வரைக்கும் அதை வாங்காது, வாங்குறவங்களையும் விடாது, வேடிக்கை பார்த்துட்டு டைம் ஆயிடுச்சுன்னு வீட்டுக்கு கொண்டு போயிடும். இதான் டிஃப்ரெண்டா உனக்கு? எப்படி எகிரி குச்சி வந்துருவியா? ரோடெல்லாம் தாண்டி போயிட்டு அங்கேருந்து தேடி கண்டுபிடிச்சி இங்கதான் வருது. ரூபாய் சோத்துக்கு ஆசைப்பட்டது ரோடெல்லாம் தாண்ட விட்டு மரங்க வித்தெல்லாம் காட்டிக்கிறேன். அதுல வேற டிஃப்ரெண்டா சாப்பிட மாட்டீங்களா? எப்பயுமே இந்த 4 கடை தானே உங்களுக்குன்னு வேற. அது சொல்லிட்டு அதுவே அந்த 4 கடைக்கு தான் போகுது. போயிடுச்சு. இங்க ஒண்ணும் இல்ல, வறுத்த கறி எப்படி சாப்பிட்டாலும் அங்கேயே கேஷ் கொடுத்தாச்சு வாங்கிருக்கலாமா? இங்க வந்து நின்று தடவின்னு இருக்கும் பாரு. வெளியே இது சாப்பிடலாமா அது சாப்பிடலாமான்னு தடவும். கான்சன்ட்ரேட் மிஸ் பண்ண வைக்கிறீங்க, அப்புறம் மாத்தி போட்டோம்னா பில்லு நீங்க தான் தரணும். இதுதான் பாய் பாய் பிரியா. வேணானா கேட்க மாட்டான். பலூன் கேட்டுச்சான் பாப்பா. பாப்பா பலூன் கேட்டுச்சு, வேணானா கேட்க மாட்டான். அவ திட்டாத பாத்தீங்களா? பாய் 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 ரைடி சலே. பாய் பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நேற்று வந்து போய் அக்கா அண்ணா பாப்பாலாம் மீட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்து படுக்கிறதுக்கே 4 மணி ஆயிடுச்சு. அப்புறமா காலையில் எழுந்து ரெடி ஆகிட்டு காலேஜ் போயிட்டு வந்தேன். ஸோ அங்கே என்ன பர்ச்சேஸ் பண்ணோன்றதை நான் இப்போ காட்ட போகிறேன். டிங் 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 டிங். இது வந்து அம்மாவுக்கு, எனக்கு இல்லை. இது வந்து என்ன அப்படின்னா கிளிப். இது வாங்கி இப்படி குத்துறது, இப்படி குத்தணும். பின்னாடி திருப்பி காட்டும். ஓகே ஓகே. சரிதா? இது குத்துறது 2 வாங்கினாங்க. இந்த கலர் ஒன்று, அப்புறம் பிளாக் கலர் வச்சுருவோம். அதை அப்புறமா செயின். இந்த செயின் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கம்மிங் ஃப்ரைடே, ஓகே, திஸ் வீக் ஃப்ரைடே வந்து என்னோட தங்கச்சியோட கல்யாணம் வருது. ஸோ மை கியூட் லிட்டில் தங்கச்சியோட கல்யாணம் வர்றதுனால எங்கள் அம்மா வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்க செயின். எனக்கு இந்த டாலர் பிடிச்சிருக்கு. அப்புறம் அதோட கம்மல். ஓகே, நான் ஒரு செயின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்னொரு செயின் கூட நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து அமேசானில் நாளைக்கு வரும். ஓகே, அது எதுக்குன்னா நாங்கள் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ் போட போகிறோம். ஒன்று வந்து பிரைட்ஸ்மேட் ட்ரெஸ்ஸு, அது அவங்க என் பெரியம்மா வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ட்ரெஸ்க்கு ஒரு செட்டு வாங்கியிருக்கிறேன். அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து சாரீ கட்ட போகிறேன். அது உங்களுக்கு தெரியும்ல, என்னோட போன வீடியோவில் வந்து நானும் என் ஹஸ்பண்டும் போன ஷாப்பிங் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ப்ளூ சாரீ, அந்த ப்ளூ சாரீ கட்ட போகிறேன். அதுக்கு வந்து இந்த செட்டாக மேட்ச். ஓகே, ஆக்சுவலாக வந்து இது வந்து சில்வர் கோட்டு தான் வரும் சாரியில், கோல்டு வராது. பட் இதில் வந்து கோல்டு பெருசாக தெரியாது. அதனால சரி ஓகே இது வாங்கிக்கலாம் அப்படின்ட்டுன்னு இது போட்டு கட்டுறேன் நான். கழுத்து ஒட்டி போடலாமா? கழுத்து ஒட்டி இல்ல, அது சாரி இந்த ட்ரெஸ்ஸுக்கு அவ்வளவா எடுபடாது. சாரி போடும்போது பர்ஃபெக்ட்டா தெரியும். இது நமக்கு பெருசா தெரிய போறது இல்ல, ஏத்திடுவோம். இந்த ஒரு செயின் தான் போட போறேன் நாம. ஒரு செயின், அப்புறம் வந்து தெரியலப்பா, செயின் தெரியல. சரி இப்படி வச்சுக்க. இல்ல சாரிக்கு தெரியும் அது. இப்படி அப்படி வச்சுனா தெரியும். ஓகே, இந்த 2 செயின் நான் ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் போட்டு அப்புறம் அந்த கம்மல். ஓகே, இதுக்கு மேட்சாக வந்து வாட்சும் பிரேஸ்லெட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது வேறு வரும் இனிமேல். இவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இவ்வளோ தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது. வேறு எதுவும் அங்கே வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணல. ஃபுல்லாக அரட்டை அடிக்கிறதுக்கு தான் போனோம். ஏன்னா அப்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி போகும்போது நிறையா பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அதனால இந்த வாட்டி கம்மியாக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ வந்து இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே டங்கன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கள் இன்ஸ்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.